பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்னும் விசுவாசத்தை அடையும்படி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை அநேக துக்கத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய சொந்த பந்தம் என்னை கைவிட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு நான் ஒரு திக்கற்றவனா இருக்கிறேனே, ஒரு திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேனே, என்னை தேற்ற யாருமே இல்லையே, என்னை ஆற்ற யாருமே இல்லையே, எல்லாருமே என்னை ஒதுக்கி விட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி எத்தனை வேதனையோடு துக்கத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்துல வாழ வேண்டும். அவர் நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நீங்க எந்த போராட்டத்துல காணப்பட்டாலும், எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீ கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், மகனே, நீ என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது, என்னை நீ விசுவாசிக்கும் பொழுது உன்னை நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தனிமையா ஒருத்த மாத்திரம்தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சிங்களா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாம் இருந்தும் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறேனே என்று கலங்கியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடவே மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு இல்லையா, உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை அனாதியா நான் விட மாட்டேன், நீ என்னுடைய பிள்ளைனார் இல்லையா. நிச்சயமா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுங்க, அவர் உங்களை திக்கற்ற விட மாட்டார். அவர் நீங்க கூப்பிடும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க இயேசு சர்வ வல்லவராய் காணப்படுகிறார். அவர் நம் கண்ணீரை துடைப்பார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார், நம் சூழ்நிலையை மாற்றுவார். நம்மளை ஒருபோது திக்கற்றவர்களா விட மாட்டாருங்க. ஏனென்றால் அவர் நல்ல தேவன், அவர் ஆறுதல் கொடுக்கிற தேவன், அவர் அன்பு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்புங்க. நிச்சயமா கூப்பிடும் போது அவர் நம்மோடு வருவார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. விசுவாசத்தை இன்னும் அடியும்படி, விசுவாசத்துல இன்னும் வாழ வேண்டும் என்று கண்ணீரோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் நீங்க விசுவாசத்தை கொடுத்து, நீ திக்கற்ற பிள்ளை அல்ல, உன்னை திக்கற்றவர்களா உன் உறவு உன்னை விட்டு இருக்கலாம், ஆனா நான் ஒரு போதும் உன்னை நான் திக்கற்றவர்களா விடமாட்டேன் என்று சொல்லி அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நன்மை செய்து ஆண்டவரே விசுவாசமுள்ள வார்த்தையை நீர் கொடுத்து, நீ கூப்பிடும் போது விசுவாசமாய் கூப்பிடும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு பேசிய தாகமுள்ள இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா. இதாப்பா ஒருபோது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களா விடமாட்டீங்க ராஜா. ஆண்டவரே, அது எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், எப்படியாப்பட்ட ஒரு கவலையாய் காணப்பட்டாலும், எப்படியாப்பட்ட ஒரு நிந்தையாய் காணப்பட்டாலும், எப்படியாப்பட்ட ஒரு அவமானமாய் காணப்பட்டாலும், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டாலும், எல்லாராலும் அடைக்கப்பட்டிருந்தாலும் என் தேவன் நிச்சயமாகவே இந்த நிமிஷமே உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளை நீ திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், நான் வருவேன் என்று வாக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, கூப்பிடுறார்களோ, திக்கற்றவர்களா இருக்கிறார்களோ, விதவியா இருக்கிறார்களோ, அனாதையா இருக்கிறார்களோ, எல்லாருக்குமே என் தேவன் நன்மையான ஈவை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நன்மையும் கிருபையும் தொடரும்படி இந்த நேரத்துல உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. நான் பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நான் வருவேன், உங்களை நான் திக்கற்ற விடமாட்டேன் என்று சொன்னீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் ஒருபோதும் உங்களை திக்கற்றவர்களா விடமாட்டார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா எவ்வளவு நன்மை செஞ்சார் இல்லையா, அதை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.